தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/8/2025 வியாழக்கிழமை, பூசம் நட்சத்திரம். இரவு 1:41 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் இணைகின்றது. பொதுவாக பூசம் என்றாலே அன்று முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாள் என்று சொல்வார்கள். அசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக சக்தி வேல் வாங்கிய நாள். போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால் பூசமும் வியாழனும் சேருகின்ற நாளிலே முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும். எந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டாலும் நமக்கு இனிய பலன் கிடைக்கும் என்றாலும் கூட இதுபோன்ற நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் இவைகளெல்லாம் சேருகின்ற பொழுது கும்பிட்டால் உடனடியாக நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக எதிரிகளின் தொல்லை அகலும், லாபம் நமக்கு சிறப்பாக வந்து சேரும். முருகனுக்குரிய ஒரு துதிப்பாடல் ஒன்று உண்டு. அதிலே எந்த கிழமையில் நாம் வழிபட்டால் என்ன பலன் என்பதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கிழமை திங்களில் முருகனை தொழுதால் கேட்ட வரங்கள் கிடைத்திடுமாம். வளமை மிகுந்த செவ்வாய் வணங்கின் வாழ்க்கை வளமாய் மாறிடுமாம். புதனாம் கிழமை புனிதனை தொழுதால் புகழும் பொருளும் கூடிடுமாம். இதமுறு வியாழன் ஈசனின் மகனால் எல்லா நலமும் வாய்த்திடுமாம். வெள்ளியில் நாமும் வேலனை தொழுதால் வேண்டும் வரங்கள் கிடைத்திடுமாம். துள்ளும் சனியில் குகனை தொழுதால் தொடரும் தொல்லைகள் விலகிடுமாம். ஞாயிறு அன்று கந்தனை தொழுதால் நல்லன யாவும் நடந்திடுமாம். ஆயினும் தினமும் அவனை தொழுதால் அனைத்திலும் வெற்றி கிடைத்திடுமாம். எல்லா நாட்களும் முருகனை தொழுதால் எதிரியை வெல்லும் ஆற்றல் வரும். செல்வச் செழிப்பும் தேக நலனும் தேசம் போற்றும் வாழ்வும் வரும் என்று ஒரு அற்புதமான பாடல் உண்டு. எல்லா நாட்களும் முருகப்பெருமானை வழிபடலாம் என்றாலும் கூட வியாழக்கிழமையும் பூசமும் இணைகின்ற நாளிலே நாம் சென்று வழிபட்டு வந்தால் சென்ற காரியங்களெல்லாம் சென்ற இடமெல்லாம் நமக்கு சிறப்பு கிடைக்கும், செல்வாக்கு உயரும், எதிரிகளின் தொல்லையும் குறையும். அதே நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பிரபலங்களை சந்தித்து பெருமை காணுகின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பிறருக்கு கைமாற்றாக கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆனால் 8க்கு அதிபதி 6இல் இருப்பதனாலே கெட்டவன் கெட்டலில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப சில எதிர்பாராத நல்ல சம்பவங்களும் நடைபெறலாம். இல்லத்திலும் உள்ளத்திலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பூமி யோகம் உங்களுக்கு உண்டு. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துகின்ற இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு திடீரென்று அறிமுகமான ஒருவரால் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள். திறமை மிக்கவர்களாக இருக்கும் உங்களுக்கு பணியில் இருக்கும் தொய்வு அகலும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். 2லே குரு இருக்கின்றார். 2இல் குரு இருக்கின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். ஏனென்றால் லாபாதிபதியான குரு தனஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே தனவரவு தாராளமாக வரும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் இன்று அதை செய்ய இயலும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருக்கும் இந்த நாள் கடன் சுமை கூட உங்களுக்கு குறையலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வியாழக்கிழமை என்பதனாலே குரு வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பகவான் ராசியிலேயே இருக்கின்றார். 7-10க்கு அதிபதி, களத்திரஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வல்லுநர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கின்ற நாள். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருந்தால் அது கைகூடும். சரி, உத்தியோகத்தில் இதிலிருந்து விலகிக் கொண்டு வேறு இடத்திற்கு செல்லலாமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, நல்ல இடத்திலிருந்து நமக்கு அழைப்பு வருமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது புதிய இடத்திலிருந்து தொழில் முயற்சி, உத்தியோக முயற்சி செய்தவர்களுக்கு அதிலிருந்து அழைப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் சனி வக்ர இயக்கத்தில் 9இல் இருப்பதனாலே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். மற்ற வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இன்று நீங்கள் குருவை வணங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். எனவே சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்திருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பு உயரும். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். சுப செலவுகள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். ஆரோக்கியம் சீராகும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாகவே கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழி வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வரப்போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் அஷ்டமாதிபதி இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை செலுத்த வேண்டும் என்றாலும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. சொத்துக்களால் லாபம் உண்டு, சொந்தங்களாலும் நன்மை உண்டு. புனித பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். முயற்சிகள் கைகூட வேண்டும் என்று சொன்னால் குரு பார்வை வேண்டும். அந்த குரு பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே போதுமான அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். அலைபேசி மூலம் அதிகாலையில் வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டு நிலையான புகழை குவித்துக் கொள்ளப் போகின்றீர்கள். விரயஸ்தானத்திலே செவ்வாய் தனாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே தன விரயம் ஏற்படுமோ என்று நினைக்க வேண்டாம். சொத்துக்கள் விற்பனை ஏற்படலாம், அல்லது ஏதேனும் ஒரு விலையுந்த பொருட்களை விற்க நேரிடும். அப்படி விற்றாலும் எதிர்பார்த்த லாபம் உங்கள் கைக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் காரியத்தை தொடங்குவதற்கு முன்னதாக காசு பணம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளிலிருந்து பகிர்ந்த நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிகாட்டுவார்கள். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். எதிரிகள் விலகுவர். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். வாகனம் வாங்க, வீடு கட்ட, ஏதேனும் நீங்கள் ஒரு சலுகைகளை கேட்டிருந்தால் அந்த சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். பொதுவாக வியாழனும் பூசமும் இணைவதனாலே ராஜநாதன் செவ்வாய் என்பதனால் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்திலே அக்கறை காட்ட வேண்டும். சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கலாம். எதையும் நீங்கள் திருப்தியாக செய்ய இயலாது. மனக்கிளேசங்கள் கூடும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்று நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுவதே நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது சூரியன் ஆதிக்கம் இருப்பதனாலே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இருந்தாலும் கூட மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலும். 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். சப்தமாதிபதி இருப்பதனாலே அதன் பார்வை உங்கள் ராசிகள் பதிகிறது. எனவே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நேற்று நடைபெறாது பாதியில் இந்த பணி இன்று மீதியும் நடைபெறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வதற்கு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களிடம் நீங்கள் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவர். புத சுக்கிர யோகம் செயல்படும். இன்றைக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் உத்தியோகத்திலே புது இடத்திற்கு செல்லலாமா, பழைய உத்தியோகத்திலே நீடிக்கலாமா, வருமானம் போதுமானதாக இல்லையே என்றெல்லாம் மனக்குழப்பம் ஏற்பட்டு கடந்த சில மாதங்களாகவே ஒரு சிந்தனையில் இருந்திருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்று நல்ல விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார்கள். குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குரு ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. மன அழுத்தங்கள் கொஞ்சம் வரலாம். மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி கூட வேண்டும் என்று சொன்னால் ஆலய வழிபாட்டில் அக்கறை செலுத்த வேண்டும். இன்று குருவாரம், அதிலும் நட்சத்திரம் பூசம். எனவே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் செல்லுங்கள். சிவன் உமையவளை வணங்குவதோடு விநாயகப் பெருமானையும் முதலிலே வணங்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமான சன்னதியிலே கவசம் பாடினால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்திலே கேது இருப்பதால் உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம். நண்பர்கள் ஒரு சிலர் பகையாக கூட நேரிடும். எனவே
கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய வழிபாடுகள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக இன்று குருவாரம், உங்கள் ராசிநாதன் குரு என்பதனாலே தான் விரதமிருந்து குருவை வழிபடுவதன் மூலம் வெற்றிகளை வரவழைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.